الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حميم تنزيل من الرحمن الرحيم كتاب فصلت آياته قرآنا عربيا لقوم يعلمون بشيرا ونذيرا فأعرض أكثرهم فهم لا يسمعون صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தராவீஹ் தொழுகையிலே பல சூறாக்களை ஓத கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தார். ஆரம்பத்தில் ஓதப்பட்ட சூரா ஹாமீம் சஜ்தா என்று சூறாவாகும். இதில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனுடைய ஃபஸீலத்தை மட்டுமல்லாமல் குர்ஆன் ஏன் இறக்கப்பட்டது என்பதை தெளிவான முறையில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கலாமாகிய இந்த குர்ஆன் மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் காஃபிர்கள் எதிர்க்கக்கூடியவர்களாகவும் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், தன்சீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த குர்ஆன் கடுமையான மனிதனிடமிருந்து இது இறக்கப்பட்டதல்ல. ரஹ்மானுர் ரஹீம் ரஹமுல்ல அல்லாஹ்விடமிருந்து இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனின் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் கஷ்டத்தை தரவில்லை. குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் உங்கள் மீது ரஹம் செய்து நேர்வழி காட்டுகிறான். அல்லாஹ் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்வான், தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன். தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன். உலகத்தாரை அகிலத்தாரை படைத்து எல்லா விதமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ரப்பிடமிருந்து இந்த அல்லாஹ்வுடைய கலாம் இறக்கப்பட்டிருக்கிறது. அதனால உங்களை கஷ்டப்படுத்த இந்த குர்ஆனை நான் இறக்கவில்லை அல்லாஹ் சொல்கிறான். இந்த குர்ஆன் உங்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடியதாகவும் உங்களை எச்சரிக்கை செய்யக்கூடியதாக, பஷீரம் வ நதீரா, நரகம் இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்யக்கூடியதாகவும் சொர்க்கம் இருக்கிறது என்று சுப செய்தி சொல்லக்கூடியதாக அல்லாஹ்வுடைய கலாமை அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். ஆனால் ஃபஅரத அக்ஸருஹும், அதிகமான மக்கள் முஷ்ரிக்கீன்களிலே அதிகமானவர்கள் இந்த குர்ஆனை நிராகரித்தார்கள், இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்பானவர்களே, குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு முஅஜிஸா, ஒரு அற்புதம். ஒவ்வொரு காலத்தில் அந்தந்த நபிமாருடைய காலத்தில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி முஅஜிஸாக்களை அல்லாஹ் தருவார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலே ஜாது சூனியம் உச்சத்திலே இருந்தது. அந்த சூனியத்தை ஒழிக்க அல்லாஹ் என்ன செய்தான், அவர்களுக்கு கண்ணில் சூனியம் எப்படி தெரிகிறதோ அதை நம்பிக்கொள்வார்கள். அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல செய்தான், தன்னுடைய தரஃபில் ஒரு முஅஜிஸாவை மூசா நபிக்கு தந்தான். அஸா, என்ன தந்தாங்க? அஸாவின் மூலமாக பலவிதமான அற்புதங்களை மூசா நபி காட்டினாங்க. குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்றான், ஃபஅர்ஸல்னா அலைஹிம் தூஃபான வல் ஜராத வல் கும்மல வத் தஃபாதிஅ வத்தம ஆயாத்தி முஃபஸ்ஸலாத். 9 விதமான முஅஜிஸாக்களை அல்லாஹ் மூசா நபிக்கு தந்தான். அதுல மிகப்பெரிய முஅஜிஸா என்ன? அஸா. அஸா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை வைத்துக் கொண்டு கீழே போட்ட உடனே அந்த பாம்பாக மாறும், பிடித்து விட்டால் கொம்பாக ஆகிவிடும். அது கொடையாக ஆக்கிக் கொள்வார்கள், சாய்ந்து படுத்துக் கொள்வார்கள். அது சில நேரத்தில் இரவு நேரத்தில் வெளிச்சமாக காட்டும். இந்த மாதிரி முஅஜிஸாக்களை அல்லாஹ் அந்த சூனியத்தை அழிப்பதற்காக வேண்டி அந்த மக்களுக்கு அல்லாஹ் முஅஜிஸாவை தந்தான். ஒவ்வொரு காலத்துல என்னென்ன இருக்குமோ அதுக்கு தோதுவாக நபிமார்களுக்கு முஅஜிஸாவை தந்தான். நம்முடைய நபியுடைய காலத்துல அரபியில பலாகத்து பதீஅ, பலாகத்து பதீஅ அப்படின்னா இலக்கிய இலக்கணம். இலக்கிய இலக்கணம், அதாவது
அரபு கவிதை நடையிலே மக்கள் அதை படிப்பார்கள். அதாவது ஒரு உதாரணமாக சொன்னால், ஒரு வார்த்தை ஆரம்பித்து கடைசியில் முடிக்கும் போது லாம் லாம் என்ற வார்த்தையிலே முடியும், மீம் என்ற வார்த்தையிலே முடியும், ஆஹா என்ற வார்த்தையிலே முடியும். இந்த மாதிரி அரபு நாட்டில் அரபிய இலக்கிய இலக்கணத்தில் ஃபேமஸ் ஆனது. சாதாரண மக்கள் எல்லாம் அரபி கிராமரோட பேசுவாங்க, இலக்கியத்தோட பேசுவாங்க. அப்ப அந்த மக்களுக்கு மத்தியிலே உம்மி நபியாக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய முஅஜிஸாவான தன்னுடைய கலாமை நபிக்கு அல்லாஹ் தருகிறார். அல்லாஹ் தஆலா பாருங்க, உலக மக்களையே திரும்பி பார்க்கக்கூடிய கலாம் இது. இன்கிலாபி கிதாப் என்று சொல்வார்கள் அல்லாஹ்வுடைய கலாம். இன்கிலாபி கிதாப், உம்மத்துக்கு மத்தியில் இன்கிலாபை ஏற்படுத்தியது. நபிக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறார். குர்ஆன் இறங்கின பிறகு வானத்துல ஜின்கள் போல நாளைக்கு வருது ஆயிட்டது. வைது சரஃப்னா இலைக்க நஃபரன் மினல் ஜின்னி யஸ்தமிஊனல் குர்ஆன். நபி அவர்கள் நஹ்லா என்ற தோட்டத்துல குர்ஆன் ஓதுறாங்க. குர்ஆனுடைய கிராத்தை கேட்டு ஜின்கள் எல்லாம் ஓடி வருகிறது நபியுடைய கலாமை தஹஜ்ஜுத் நேரத்தில் கேட்பதற்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய கலாமை கேட்ட உடனே ஜின்கள் என்ன ஆச்சு, தன்னுடைய சமுதாயத்திலிருந்து போச்சு. ஆலு யா கௌமனா இன்னா சமிஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூஸா முஸத்திகல் லிமா பைன யதை. மூஸாவின் மீது இறக்கப்பட்ட தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அல்லாஹ்வுடைய கலாமை நாங்கள் கேட்டுவிட்டு வந்திருக்கிறோம். எனவே ஜின்களை நீங்களும் ஈமானை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஜின்கள் அல்லாஹ்வுடைய கலாமை கேட்டு ஜின்களை தஷ்கீல் செய்கிறது. அவர்கள் முஸ்லிம் ஆகிவிட்டார்கள். ஆனால் தாயிஃப் நகர மக்கள் முஸ்லிமாக எப்பொழுது அல்லாஹ்வுடைய கலாம் நபிக்கு இறக்கப்பட்டதோ வானத்தில் போகக்கூடிய ஷைத்தான்கள் ஜின்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நெருப்பு கங்குகளினால் மலக்குமார் மூலமா அடித்து கீழே தள்ளினான். எங்க குர்ஆன் ஓதப்பட்டதோ அங்கெல்லாம் அல்லாஹ் ஹிதாயத் மக்களுக்கு தந்தான். ஆனால் மக்காவில் இருக்கக்கூடிய அஹ்லே மக்கா அல்லாஹ்வுடைய கலாமை கேட்பதற்காக வேண்டி கூட தயாராக இல்லை. அல்லாஹ்வுடைய கலாமை புறக்கணித்தார்கள். அதனால அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் உள்ள மக்களே, மக்காவாசிகளே, உங்களுக்கு குர்ஆனை இறக்கியது கடுமையான மனிதரோ உங்களை கொடுமைப்படுத்தோ இறக்கப்படவில்லை. ரஹ்மானுர் ரஹீம் உங்கள் மீது இறக்கப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் ஒரு போஜாக, ஒரு சுமையாக நீங்கள் நினைக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய கலாம் நெஞ்சத்தில் வைத்து நாம் வாழ்க்கையிலே அமல் செய்வதற்காக தரப்பட்டது இந்த குர்ஆன். யாருடைய கையிலே குர்ஆனும் யாருடைய நபியுடைய சுன்னத் இருக்குமோ அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்கி விடுவான், நூறானியத்தை அல்லாஹ் ஆக்கி விடுவான். அந்த அளவுக்கு அற்புதமான வேதம் தான் இந்த அல்லாஹ்வுடைய கலாம். இப்படி இருக்கின்ற நேரத்திலே நாளுக்கு நாள் குர்ஆனின்படி அமல் செய்து ஈமான் கொள்ளக்கூடிய மக்கள் உருவாகி கொண்டே இருக்கிறாங்க. இதை எப்படி தடை செய்வது என்று மக்காவுடைய முஷ்ரிக்கீன்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள், மஷூரா செய்யறாங்க. இப்போ அந்த மக்காவுடைய தலைவர்ல நல்ல பயான் செய்யறவர் கவிஞர் கூட ஒருவர் இருக்கிறார், உத்துபா இப்னு ரபிஹா. அவர் பேர் என்னங்க? அவர் பேர் உத்துபா. மக்கா நல்ல பயான் முகரீர் அவர். அதே மாதிரி ஷாயிர் கூட. இப்போ அபூஜஹல், உத்துபா, ஷைபா போன்ற பெரும் அபூ சுஃபியான் போன்ற தலைவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் பொழுது உத்துபா சொல்கிறார், நான் மக்காவில் பெரிய ஷாயிர், மக்காவில் நல்லா பேசுறாங்க, நான் முகமது அங்க உட்கார்ந்து இருக்கிறார், நான் அவர்கிட்ட போய் என்னுடைய பேச்சு திறமையில என்னுடைய எல்லா விதமான கவிதைகளை வைத்துக் கொண்டு அவர் எப்படியாவது நம்முடைய மதத்தில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உத்துபா தயாரான உடனே எல்லா தலைவர்களும் ஆமோதித்து அவரை அனுப்புறாங்க. யார் அனுப்புறாங்க? உத்துபாவை அனுப்புறாங்க. உத்துபா நேரா போனார், நபியிடத்துல போய் உட்கார்ந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து பேசுகிறார். முகமதே, உங்களுக்கு என்ன வேணும்? மக்காவுடைய ஆட்சி வேணுமா? உங்களுக்கு மக்காவுடைய ஆட்சி தந்துடும். நீங்க தலைவர் ஆகணுமா? உங்களை தலைவராக ஆக்கிடும். உங்களுக்கு மால் வேணுமா? எல்லா மால சொத்துக்களை தந்துடும். அழகான பெண்ணு வேணுமா? மக்காவுடைய பெரும் பெரும் தலைவர்களுடைய பெண்களை நாங்கள் நிப்பாட்டுகிறோம். எந்த பெண்ணை நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, உலகத்துல பெரிய பெரிய டாக்டரை தபீப்களை கொண்டு வந்து உங்களுக்கு நாம் என்ன செய்யறோம், இலாஜ் பண்றோம், உங்களுக்கு நாங்கள்
ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பேசிட்டீங்களா? விட்டுமா பேசிட்டு, இப்ப நான் பேசட்டுமா? பேசுங்க. சூரியன் இருக்கிற வானத்துல சூரியன், அதை கொண்டு வந்து வலது கையில கொடுத்துருக்கு. சந்திரனை கொண்டு வந்து இடது கையில கொடுத்தாலும் என்னுடைய ஈமானை நான் விட மாட்டேன், ஈமானுடைய தாவத்தையும் நான் விட மாட்டேன். யார் சொன்னா இத? நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டு உத்பாவை உட்கார வச்சு இந்த ஹாமீம் சூரா, ஹாமீம் சஜிதா சூரா இருக்கிறாங்கல்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இது அப்படியே சரளமா ஓதிட்டே வராங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தை ஓதிக்கொண்டே வரும் பொழுது அந்த உத்பா என்ன செய்கிறான்? நபியுடைய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய முபாரக்கான வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஆயத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான். கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூரா ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு இடம் வந்தது. என்ன இடம் வந்துச்சு? فَقَضَاهُنَّ سَبْعَ سَمَاوَاتٍ فِي يَوْمٍ وَأَوْحَى فِي كُلِّ سَمَاءٍ أَمْرَهَا وَزَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيَا بِمَصَابِيحَ. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆனை பத்தி சொல்றார். ஆரம்பத்துல குர்ஆன், இது குர்ஆன் விளங்காமல் மக்களுடைய கல்விலே பூட்டப்பட்டு இருக்கிறது. அவர்கள் குர்ஆனை சிந்திப்பதில்லை. அல்லாஹ் எனக்கு குர்ஆனை இறக்கியிருக்கிறான், உங்களுக்கு சுப செய்தி சொல்ல நான் வந்திருக்கிறேன். எனவே அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இஸ்திகாமத்தாக இருங்கள். அது மட்டுமல்லாமல் யார் நல்ல அமல் செய்தவர்கள், நல்ல ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்வார்களோ அவர்களுக்கு கணக்கே இல்லாமல் கோடி தரப்படும் சொல்லவிட்ட பிறகு கடைசியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறார், வஸையன்ன ஸமாஅ துன்யா, இந்த பூமி, நீங்க பூமிக்கு மேல வானத்தை பார்க்கிறீங்களே, பிமஸாபீஹ, உங்களுக்கு நட்சத்திரங்களை விளக்குகளாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறார். வஹிஃபுதன், அதே மாதிரி பாதுகாப்பமாக்கி இருக்கிறான். ஷைத்தான்கள் ஜின்கள் எல்லாம் வானத்தின் பக்கம் போச்சுன்னா உங்களை கல்ல அடிச்சு, ஷைத்தானை கல்ல அடிச்சு பாதுகாக்க கூடியதாக இந்த வானத்தை எல்லாம் படைத்திருக்கிறார். சொல்லிவிட்டு இவ்வளோ குதிரத்துள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை இறக்கி அவன் மீது ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற நேரத்திலே ஃபஇன்ன அரது, அவர்கள் ஈமான் கொள்ளாமல் புறக்கணித்தால் ஃபகுல் அன்தர்துக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். என்ன எச்சரிக்கை செய்யுங்கள்? சாயிதத்தம் மிஸ்ல சாயிதத்தி ஆதி வ சமூத், ஆது சமூத் கூட்டத்தார்களுக்கு இடியின் மூலமாக எப்படி அல்லாஹ் தண்டனை கொடுத்தானோ அதே தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது என்பதாக நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னான். இந்த ஆயத்து ஓதுற உடனே ஃபஇன்ன அரது ஃபகுல் அன்தர்துக்கும் சாயிதத்தம் மிஸ்ல சாயிதத்தி ஆதி வ சமூத் சொன்ன உடனே அந்த உத்பா என்ன செய்தார்? உடனே நபியுடைய வாயில கை வச்சிட்டார். இதுக்கு மேல நீங்க ஓதாதீங்க, நான் உங்களை தஷ்கீல் பண்ண மாட்டேன், நீங்க எங்க மதத்துக்கு வர தேவையில்லை அப்படின்னு சொல்லி பயந்து போய் அங்கிருந்து நேரா வராரு. யாரு? எங்க வராரு? விசாரத்துக்கா? அங்க உட்கார்ந்து இருக்கிற தலைவர்லாம் இவர் பேசுவது கேட்கிறாங்க. நபி ஒன்னும் சொல்லலைங்க. நீ என்னதான் சொன்னாலும் சூரியன் சந்திரன் கொண்டு வந்து கையில் வந்து கொடுத்தா ஈமான விட மாட்டேன். வெறும் இந்த சூரத்துல் ஹாமீம் சஜிதாவுடைய 1.25 சஃபா ஓதுனாங்க. ஒரு சஃபா முடிச்சிட்டு அடுத்த சஃபால அடுத்த பக்கத்துல ஓதுன உடனே பயந்து போய் வாயில கை வச்சு வருங்க. இப்போ மக்காவிலே பெரிய முகர்ரிர், மக்காவிலே மிகப்பெரிய பயான் செய்யறவர், மக்காவுடைய பெரிய கவிஞர், நபியை கரெக்ட் பண்ண போனாரு. ஆனா வரும்போது பார்த்தா அபூஜஹல் பார்க்கலாம். அபூஜஹல் அந்த உத்பாவை பார்த்துட்டு, தீபா हमें बेचे ना वो उतबा नहीं ना इन्हें हमें बेचे नहीं उतबा। अब उतबा वापस आ लगे ना, ये उतबा वो उतबा नहीं, ये दूसरा उतबा है, उसका चेहरा बदल गया है, அவனுடைய முகம் என்ன இருக்குது? மாறி இருக்குது. நேரா வந்தார். அபூஜஹல் மஜ்லிஸ்ல உட்கார்ந்தார். உத்பா உட்கார்ந்து என்ன பாச்சி போய் ஷிகார் பண்ணிட்டு போன ஷிகார் ஆகி வந்திருக்கிறே, நீ ஆளை கொண்டு வரலையே, என்ன ஆச்சு? உத்பா சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அவரை பற்றி நீங்கள் தப்பாக பேசாதீர்கள். யாரை பற்றி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி பத்தி. என்ன சொன்னார் அவரு? ஒன்ன சொல்ல, அவர் எனக்கு முன்னாடி குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காட்டினார். அப்ப அவர் ஷாயிரா? உத்பா சொல்றார் அவர் ஷாயிர் இல்லை.
அப்ப அவர் காஹின், காஹினா சாஸ்திரம் பார்ப்பவரா? அவர் காஹின் இல்லை. அவர் காதி பொய் சொல்லவரா? அவர் பொய் சொல்லக்கூடியவர் இல்லை. அவர் வேற என்ன? அந்த மக்காவுடைய தலைவர் கேட்கிறாங்க, வேற என்ன? ஏன் நீங்க ஈமான் அவர் கொண்டு வரல நீங்க? அப்ப உத்துபா சொல்றாரு, இல்ல, வேறு ஒரு சக்தி அவரிடத்தில் இருக்கிறது. அவரிடத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் அது கவிதைகள் அல்ல, வேற ஒரு சக்தி அவருடைய இறைவனுடைய தரப்பில் இறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அமைதியாயிட்டார். அதற்கு பிறகு உத்துபா கடுமையான முறையில் நபி அவர்கள் என்ன செய்யறவர் எதிர்க்கல. அன்பானவர்களே, தாயிஃப் நகரத்துல கூட நபி அவர்கள் அடிபட்டு 3 மைல் தூரத்தில் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் தோள்கட்டுல போட்டுக்கொண்டு வந்த நேரத்திலே ஸைத் இப்னு ஹாரிஸா ஒரு மரத்துக்கு ஒரு மலைக்கு கீழே நபி அவர்கள் உட்கார வைத்து உடம்புல எல்லாத்தையும் என்ன செய்தாங்க, ரத்தம் எல்லாம் தடவிவிட்ட பிறகு அந்த எங்க உட்கார்ந்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு மிகப்பெரிய திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டம் இந்த உத்துபாவுக்கு சொந்தமானது. யாருக்கு? உத்துபா. அந்த உத்துபா அங்கதான் இருக்கிறார். நபி அடிப்பட்ட நேரத்தில் ரத்தம் உடம்பு ஓடுகின்ற நேரத்திலே உத்துபா என்ன செய்தார்? அந்த தோட்டத்திலே இருக்கிறார். அந்த உத்துபாவுடைய தோட்டத்திலே ஈராக் நாட்டிலே உள்ள நைனுவா என்ற ஊரை சேர்ந்த அத்தாஸ் என்ற ஒரு குலாம், ஒரு அடிமையாக இருக்கிறார். நபியின் உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தை பார்த்துவிட்டு, என்னதான் நம்முடைய மதத்தில் இவர் இல்லாவிட்டாலும், முகமது அவர்கள் இல்லாவிட்டாலும், நம்ம ஊர் ஆச்சே, நம்முடைய குறைஷ் காந்தானே ஆச்சே, அவர் ரஹம் வந்து என்ன செய்தார்னா ஒரு தட்டுல ஒரு கிளாஸ்ல அந்த திராட்சை பழத்தை குளிர்ச்சி ஜூஸை கொடுத்து அனுப்பினார் அத்தாஸ் இடத்தில். யாரு? உத்துபா அனுப்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது யார் கொடுத்தா? உங்க ஊரை சேர்ந்த உத்துபா தோட்டத்தில் தலைவர் இருக்கிறார், அவர் கொடுத்தார். பிஸ்மில்லாஹ்னு எடுத்து பிஸ்மில்லாஹ்னு குடிச்சாங்க. என்னத்த? திராட்சை ஜூஸ். நாம் நோம்பு வச்சிட்டு இருக்கிறோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்றாரு. இவர் அவர் பேர் என்ன? மௌது சார் சொல்றாரு, எத்தனை பேர் பிஸ்மில்லாஹ் சொல்லி குடிச்சிருக்கிறோம் ஜூஸ்? ஒவ்வொரு நாளுக்கு விதவிதமான ஜூஸ் உள்ள தள்ளுறோமே. பிஸ்மில்லா பாருங்க, பிஸ்மில்லா சாதாரண நிக்காதீங்க, பிஸ்மில்லா சொல்லி குடிச்சாங்க. வேற நபி என்ன சொல்லல. அப்போ அத்தாஸ் கேட்டார், அந்த குலாம் கேட்டார், இந்த இலாக்காவிலே இந்த வார்த்தை யாருமே சொன்னதில்லையே, நான் புதுசா கேட்கிறேனே, எங்க நாட்டில் உள்ளவங்க இது சொல்லுவாங்க. நபி கேட்டார், உங்க நாடு எது? ஈராக். ஈராக்கில் எந்த ஊரு? நைனுவா. என்ன சொன்னாரு? நைனுவா. ஓஹோ, என்னுடைய சகோதரர் யூனுஸ் இப்னு மத்தா அவருடைய ஊராடிங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தெரியுமா? அத்தாஸ் கேட்டார். அவர் நபி மாதிரி என்ன கடைசி நபியா அல்லாஹ் ஆக்கி அனுப்பி இருக்கிறான் அப்படிங்கிற உடனே சரண்டர் ஆயிட்டார். யாரு? யூனுஸ். அந்த அத்தாஸ் என்பவர் அவர் நபியிடத்தில் சரண்டர் ஆகி அந்த ஈமானை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்லி கொடுத்தாங்க. அவர் கலிமா சொன்னார். யாரு? அத்தாஸ் என்பவர். அந்த தோட்டத்துல இன்னைக்கு கூட மஸ்ஜித் அத்தாஸ் என்ற ஒரு மஸ்ஜித் அங்க இருக்கிறது. எங்க? தாயிஃப் நகரத்திலே அந்த உத்துபாவுடைய தோட்டத்தில் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த உத்துபா தான் நபி அவர்களை பிடித்து வர போனாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரண்டர் திரும்பி வந்துட்டார். சரி, இவ்வளவு எதிர்க்கிறாங்களே இந்த மக்கா காஃபிர்கள் எல்லாம், இவ்வளவு எதிர்க்கிறாங்களே, அபூ ஜஹல், அபூ லஹப், உத்துபா, அதே மாதிரி அபூ சுஃபியான் போன்றவர்கள் எல்லாம் நபி அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையிலே கஅபத்துல்லாஹ்விலே இரவு நேரத்திலே சப்தமிட்டு குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கும் பொழுது இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரு நாள் அடுத்த ஆளை பார்க்காத அளவுக்கு நபியுடைய கிராத்தை கேட்பாங்களாம். நபி அவர்கள் 2 மணி நேரம் நின்று ஓதுறாங்கன்னா இவங்களும் குர்ஆனுடைய இன்பத்தை கேட்பாங்க, குர்ஆனுடைய அந்த கிராத்தை கேட்பாங்க. நபி அவர்கள் தொழுகை முடிப்பதற்குள்ளே அவங்க ஓடிடுவாங்க. ஒரு தடவை அபூ சுஃபியானும் அபூ ஜஹலும் அபூ லஹப் ஒண்ணா சேர்றாங்க. கிராத்து கேட்டுட்டு ஒண்ணா சர்க்கிள்ல சேர்றாங்க. सर्कल चेंज होने अबू जहल के करातों में काम गए नहीं ये काम था जाकर ये रात में क्या काम जरूरी काम था ये अबू जहल अबू लहब के करा அவன தான் சொல்றான் அபூ ஜஹல் தான் சொல்றான் ஆனா மூணு பேர் எங்க போனானே குர்ஆனை கேட்க போனாங்க குர்ஆனின் மீது அவர்களுக்கு முஹப்பத் இருந்துச்சு ஆனா அவங்களோட உள்ளத்துல இருந்த அந்த குஃப்ரும் மக்காவிலே இருக்கக்கூடிய தலைமைத்துவமும் நாம் ஈமான் ஏத்துக்கிட்டா மால் போய்டும் தர்மத்தில் போய்டும் எல்லாம் போய்டும் என்ற அந்த பேராசையில சகோதரர்களே அவர்கள் ஈமான் ஏத்துக்கல நரகவாதிகளாக ஆனார்கள். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான்
அதுக்கடுத்து என்ன ஆச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுதாங்க ஒரு தடவை. இதே உத்பா என்ன செய்தார்னா, தொழுகையிலேயே நபி அவர்களை கல்ல கொண்டு போய் போட்டுடலாம் மண்டையில அப்படின்னு சொல்லி பின்னாடி நிற்கிறார் உத்பா. நபி அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையிலே அல்லாஹ்வுடைய கலாம் ஓதுறாங்க. எந்த சூரா ஓதுறாங்க? சூரத்துல் ஹாக்கா ஓதுறாங்க. எதுல ஓதுறாங்க? சூரத்துல் ஹாக்கா. தபாரக்கல் ஜுஸுல இருக்கிறது 3வது சூரா. சூரத்துல் ஹாக்கா ஓதுறாங்க. சூரத்துல் ஹாக்காவுடைய சூறாவை நீங்க பாத்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஆது சமூது கூட்டத்தார்கள், ஆதுடைய கூட்டத்தார்கள், சமூதுடைய கூட்டத்தார்கள், ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் ஆரம்பத்த பக்கத்துல சொல்றான். அதுக்கு அடுத்த பக்கத்துல கியாமத் நாளையிலே சூழ்வுதப்படக்கூடிய சம்பவத்தை சொல்லி, அல்லாஹ் ஷானவுத்தல அர்ஷில் இருப்பதை பற்றி சொல்லி, அமல் நாம வலது கையில கொடுக்கப்பட்டால் எப்படி நம்ம மனிதர்கள் அங்கே இருப்பாங்க, அமல் நாம இடது கையில கொடுக்கப்பட்டா அங்க உள்ள மக்கள் மஹ்ஷர் மைதானத்தில் எவ்வளவு அவர்கள் துடிதுடிப்பாங்க என்பதை சம்பவத்தை அல்லாஹ் அப்படியே அந்த சூரத்துல் ஹாக்காவுல சொல்லி காட்டுகிறான். இது நபி அவர்கள் ஓத 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 அந்த உத்பா பயந்து போய் கல்லை பின்னாடி போட்டு விட்டு ஓடிட்டான். ஏன்னா அரபி தெரிஞ்ச அவனுக்கு. கடைசியில ஒரு முடிவு என்ன செய்தாங்கன்னா, இனி இவர்கள் மக்காவுல குர்ஆனே ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர்கள் குர்ஆன் ஓதினால் சில பேர் நியமிச்சு நீங்கள் சத்தம் போடுங்க. என்ன செய்யுங்க? وقال الذين كفروا لا تسمعوا لهذا القرآن والغوا فيه لعلكم تغلبون. குர்ஆனை அவர்கள் கேட்க கூடாது என்பதற்கான காஃபிர் என்ன செய்தாங்கன்னா, சீட்டு ஊதுவாங்க, கை தட்டுவாங்க, பிள்ளைகளை வச்சு சத்தம் போட வைப்பாங்க குர்ஆனுடைய கிராத்தை தடுப்பதற்காக வேண்டி. அல்லாஹ் அதையும் மீறி மக்காவாசிகளுடைய கல்வில குர்ஆனை கொண்டு போய் பல 1000 மக்கள் நபியுடைய தர்பார்ல வந்து இஸ்லாத்தை கபூல் செய்தார்கள். ஷரியத்துடைய சட்டம் என்ன? குர்ஆன் ஓதும்போது யாரும் பேசக்கூடாது. குர்ஆன் ஓதும்போது யாரும் பேசக்கூடாது. புரிஞ்சுங்களா? குர்ஆனுடைய பேரதி ஆயிடும். சில நேரத்தில் என்ன செய்றாங்க, நம்ம மீனாதுடைய ஃபங்க்ஷன்ல, சீரத்துடைய ஃபங்க்ஷன்ல கிராத் போட்டு விட்டுறாங்க. எங்க ஸ்பீக்கர்ல இப்ப கிராத் ஓதிட்டே இருக்குது, இவங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, இவங்க பேசுறது, இதெல்லாம் பேரதி, ஒழுக்கத்துக்கு மாற்றமானது. குர்ஆனை நாம் கேவலப்படுத்துற மாதிரி இது. குர்ஆன் ஓதப்பட்டால் நாம் என்ன செய்யணும்னா, அங்க வந்து செவி தாழ்த்தி கேட்கணும். அல்லாஹ்வுடைய கலாமை கேட்பது நபியின் மீது கடமை. இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை ஓதுவோம், குர்ஆன் ஓதுவதை கேட்போம். இது ரெண்டும் இபாதத். குர்ஆன் ஓதுவது இபாதத், குர்ஆன் ஓத கேட்பது இபாதத். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா தெரிஞ்சு எனக்கு இருந்தாலும் இன்னைக்கு 11 மணிக்கு ஹாஜிங்களுடைய ப்ரோக்ராம் வச்சிருக்கிறேன். நம்ம இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போறாங்க பார்த்தீங்கன்னா, ஹாஜிமாருங்க அவங்களுக்காக வேண்டி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் 2 மணி நேரம் வச்சிருக்கோம். இதுலயும் ஒரு 3/4 மணி நேரம் பேசிட்டு, அதுலயும் 2 மணி நேரம் பேசுனா நாளைக்கு ஃபஜ்ரை எல்லாம் தொழ வைக்க முடியாது. ரொம்ப வேகமா தொழ வைக்கணும் சவுண்ட் போட்டீங்க. அதனால அங்கேயும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. நாம இன்ஷா அல்லாஹ் இதுல யாராவது ஹாஜிங்க இருந்தாங்கன்னா கரெக்டா 11 மணிக்கு வந்துருக்கு இன்ஷா அல்லாஹ். அவங்களுக்காக வேண்டி ஹஜ் எப்படி செய்யணும், உம்ரா எப்படி செய்யணும், அந்த 5 நாளுடைய அமலும் உம்ராவுடைய அமல் குர்ஆன் ஹதீஸோட அவங்களுக்கு விளக்கம் தரும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு டாபிக் என்ன? குர்ஆனை கண்ணியப்படுத்தி குர்ஆனின் படி அமல் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். தெலமா இன்ஷா அல்லாஹ். الحمد لله والشكر. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدنيا والآخرة والفوز بالجنة والنجاة من النار. اللهم لا تسلط علينا بذنوبنا ولا يخافك فينا ولا يرحمنا. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صل وسلم على محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கிலிருந்து இஅ்திகாஃபுடைய அமல் ஆரம்பமாகும். யாரெல்லாம் 10 நாள் சுன்னத்து முஅக்கதாவுடைய இஅ்திகாஃபிற்கு இருக்கிறீங்களோ, நம்முடைய மஸ்ஜிதில் சரி அல்லது அந்தந்த முஹல்லாவில் சரி, அசர் தொழுகைக்கு எல்லாம் மஸ்ஜிதுக்கு போய் யார் இஅ்திகாஃப் இருக்கிறாங்களோ, சூரியன் மறைவதற்குள்ள
நம்முடைய 10 நாளுக்கு தேவையான துணிகளை எடுத்துக்கொண்டு அங்க போயிட்டு இன்ஷா அல்லாஹ் சுன்னத்தே முஅக்கதா இந்த இஅ்திகாஃப் என்பது முஹல்லாவாசிகள், நம்முடைய முஹல்லாவாசிகள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் 10 நாள்ல யார் இஅ்திகாஃப் இருக்கிறாங்களோ அஸ்ர் தொழுகைக்கு உங்களுடைய துணிகள் எடுத்து வந்து விட்டால் நான் 10 நாளுடைய சுன்னத்தை இஅ்திகாஃப் இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கு மேல யார் 2 நாள் 3 நாள் 4 நாள் இருக்கிற ஆசைப்படுறாங்களோ அவங்க இஅ்திகாஃப் இருக்கிறவங்க ஒரு நாள் இஅ்திகாஃப் என்பது அஸ்ரில் இருந்து மக்ரிப் வரை, அஸ்ரில் இருந்து மக்ரிப் வரனா उसी दिन का मगरिब, दूसरा दिन मगरिब ना ஏடா கூட வழங்குற நம்மால இப்ப ஆமா அஸ்ர் டு மக்ரிப் சின்ன பை மே சார் பர்கரத்து மஸ்ஜித் में पड़े रहते हैं असल में இன்னைக்கு அஸ்ருக்கு வந்துட்டோம்னா நாளைக்கு மக்ரிப் வரையும் இஃப்தார் வந்துட்டா வெளியே போவோம். இந்த ஒரு நாள் 2 நாள் இஅ்திகாஃப் உள்ளவங்களுக்காக வேண்டி நான் இஅ்திகாஃப்னால என்னென்ன ஃபாயிதாக்கள் சென்ற ஜும்மா நான் பேசியிருக்கிறேன். அந்த பயானை கேட்டுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக.